மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஐயோ, வீடு தாண்டிட்டோம். கொஞ்சம் பின்னாடி போங்க. முன்னாடி சொல்லக்கூடாதம்மா. இந்த லெஃப்ட்ல. சாரி திவா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல கொஞ்சம் 10 நிமிஷம் ஆச்சு. அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். நீ போன பிறகு குழந்தை வேணுமா வேண்டாமான்னு பலமுறை யோசிச்சேன். குழந்தை தான் வேணும், அதுதான் முக்கியம்னு முடிவு பண்ணனே தவிர மனசெல்லாம் ஒரே உறுத்தல். அதான் அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு. அவங்களுக்கு உதவி தேவைப்படுற சூழ்நிலையில எனக்கு உதவுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் முடியாம போச்சேன்னு வருத்தமா இருந்துச்சு. அவங்க கிட்ட மனசை விட்டு பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் பார்க்கலான்னு போனேன். உங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசுனியா? பேசினேன். குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வேலையை பத்தியும் சொன்னேன். வேலையை பற்றி சொல்லி அதுக்கு போக முடியாதுன்னு சொல்ல நினச்சப்போ அதுக்குள்ளே அவங்க என் குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மளிகை சாமான் வாங்குறதுக்கு கூட ரொம்ப பிரச்சனையா இருக்கான் திவா. கடைசியில் என் குடும்பம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துடுச்சு திவா. சத்தி அழாத சத்தி, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. என் குடும்பம் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்னால உதவ முடியலன்னா நான் இருந்தும் என்ன பிரயோஜனம்? என்னால யாருக்கும் எப்பவும் நிம்மதியும் சந்தோஷமும் தரவே முடியாதா? என்ன சத்தி இது? கண்ணத்தோட என் குடும்பம் இப்ப என் உதவி தேவைப்படுற நிலைமைக்கு வந்தோம். என்னால உதவி பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன் நான் இப்போ. புரியுது, விடு. அது இருக்கட்டும் திவா, மாமா ஒருத்த என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. அவங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா குழந்தைய பெற்று கொடுன்னு சொல்லிட்டாங்க. சத்தி, நீ நல்லபடியா குழந்தைய பெற்று கொடுப்பேன்னு சொன்னாதான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லிட்டாங்க. குழந்தைன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அது நம்ம வாழ்க்கையோட அர்த்தம், இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட சந்தோஷம். நாமளே இந்த சந்தோஷத்தை வேணான்னு சொல்றது தப்பு தானே? கண்டிப்பா நீ குழந்தைய பத்தி தரணும். நான் என் குடும்பத்தை பத்தி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பிடிச்ச புடியிலே இருக்கீங்கல்ல. என் குடும்பம் பட்டினி கிடக்குதுன்னு சொல்றேன், அது ஒரு விஷயமாவே தெரியல உங்களுக்கு? சத்தி, என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல திவா. நீ வேலைக்கு போக கூடாது, உன் குடும்பத்துக்கு பணம் தரக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. நீ குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்றல்ல, அது ஒண்ணுதான் இப்ப பிரச்சனை. நீ நல்ல கம்பெனியை பார்த்து தாராளமா வேலைக்கு போகலாம்.
சக்தி? இல்ல, குழந்தைக்கு பிரச்சனை இல்லாம நான் ஒரு வேலைக்கு போறேன். அப்பவும் அத்தை உன் உடம்ப வருத்திக்க கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுன்னு ஏதாவது காரணம் சொல்லி வேலைக்கு போவேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல? கண்டிப்பாக அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நீ குழந்தை விஷயத்துல ரொம்ப உதாசீனமாக இருக்க, அதான். நானும் ஒரு பொண்ணு தான் திவா. என்னோட முதல் குழந்தை பத்தி எனக்கும் சந்தோஷம், எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கு. ஆனா என் பிறந்த வீடு இருக்கிற நிலைமையில இது எதையும் என்னால வெளியே சொல்லிக்க முடியல. அதான் அதுவா இதுவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப ரெண்டுமே முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், எத்தனையோ குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இப்ப குழந்தை வேண்டான்னு முடிவு பண்றதில்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அதை கூட புரிஞ்சுக்கலன்னா எப்படி இதுவா? இதை பாரு, மற்ற குடும்பத்தை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நம்ம பிரச்சனை என்னன்னா, நீ சொல்கிற நியாயமும் அப்பா அம்மா சொல்கிற நியாயமும் ரெண்டுமே கரெக்டாக இருக்கு. இதை பாரு, உனக்கு என்ன இப்போ வேலைக்கு போகணும் அவ்வளோதானே? நீ தாராளமாக வேலைக்கு போ. அதே சமயத்தில் குழந்தையும் பெற்றுக்கோ. ஓகே? இனிமேல் உன் வாயில அபார்ஷன்ன்ற வார்த்தை வரவே கூடாது. வராதுல்ல? வராதுல்ல? வராது. குட். சரி, நான் போய் மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன். நீயும் ரெடி ஆகிடு. போய் அப்பா அம்மாவை கூட்டு வந்துடலாம். நான் வரணுமா திவா? ஏன் அப்படி கேட்குற? இப்போ நீ கூட வந்ததானே நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்களை கூட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். இப்பவும் சொல்றேன், நான் அந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணதா நினைக்கவே இல்லை. சரி, டென்ஷன் ஆகாத. ஒரு விஷயத்துல வெவ்வேறு கருத்து இருக்கலாம், அதுக்காக உடனே என்னை விரோதி மாதிரி பார்த்தா எப்படி? மன்னிப்பு அது இதுன்னுட்டு. என் கூட வர உனக்கு என்ன கஷ்டம்? இப்போ சொன்ன கேளுதுவா. அங்க உங்க சிஸ்டர் புஷ்பா இருப்பாங்க. அவங்க ஏதாவது பேசுவாங்க, நானும் பதிலுக்கு ஏதாவது பேசணும். தேவையில்லாம பிரச்சனை வரும். புரிஞ்சுக்கோ. ஏன் சரி, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். வேலையும் முக்கியம், குழந்தையும் முக்கியம். கடவுளே, ஏதாவது ஒரு நல்ல தீர்வா நீதான் எனக்கு காட்டணும். மை காட், நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ்ளோ பிரச்சனைகள் நடந்திருக்கா? என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல அனிதா. முதல்ல நான் உன் வீட்டுக்கு வந்தேன், ஞாபகம் இருக்கா? அப்போ என் மனசுல ஒரே ஒரு ஆசைதான் இருந்தது, என் குடும்பத்தை பார்க்கணுங்கிற ஆசை. ஆனா என் குடும்பத்தை பார்த்து அது இவ்வளவு சீக்கிரம் நுழைஞ்சு போறதையும் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நேரம் பார்த்து நான் வேற ஊர்ல இல்லாம போயிட்டேன். நான் மட்டும் இருந்திருந்தேன்னா உங்க எல்லாரையும் அல்லாட விட்டுருக்க மாட்டேன். உங்க எல்லாரையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். இல்ல அனிதா, நீ இல்லாம போனது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஏன்? யாருமே இல்ல, வேற வழியே இல்லைங்கும் போது நமக்கு ஒரு தைரியம் வரும்ல. அந்த தைரியமும் நம்பிக்கையும் எனக்குள்ள வந்துருச்சு. நீ இல்லாதப்போ சில ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டி இருந்தது, அதான் எடுத்துட்டேன். மேஸ்திரி வாங்க. இது பாருங்க, பணத்துக்காக நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. சோ நீங்க எல்லா வேலையாட்கள் கிட்டயும் தைரியமா நல்லபடியா வேலை செய்ய சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா 10 நாள்ல அவங்க சம்பள பணத்தை செட்டில் பண்ணிடுவேன். அதனால நீங்க அவங்க கிட்ட எந்த கவலையும் இல்லாம வேலை செய்ய சொல்லுங்க. சரி, இதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் பாக்கி இருக்கோ அந்த லிஸ்ட் எல்லாம் செழியன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அந்த லிஸ்ட் நீங்க பாத்துட்டு அவங்க அவங்களுக்கு பாக்கியை செட்டில் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு விஷயம் மேஸ்திரி, இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ற வேலையை எந்த காரணத்தை கொண்டும் நடுவுல நிப்பாட்ட கூடாது. அதுக்கு உங்க முழு ஒத்துழைப்பு எனக்கு தேவை. நிச்சயம் நல்லா பண்ணி கொடுத்துடலாமா, நீங்க கவலைப்படாதீங்க. சரி வா அனிதா.
அம்மா ஒரு நிமிஷம்மா. ஐயா இப்படி இடையில நிப்பாட்டிட்டு போயிட்டாரேன்னு எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுமா. ஆனால் அதை விட நீங்கள் ஒரு படி மேலே போய் செய்யும்போது எங்களுக்குலாம் ரொம்ப தெம்பாக இருக்குமா. இனிமேல் ஒரு நாள் கூட வேலை நிற்காதுமா, அதுக்கு நான் கேரண்டிம்மா. ரொம்ப நன்றி சார். வரேன். பரவாயில்லம்மா, போயிட்டு வாங்க. வாங்க. லொகேஷனை பாத்தீங்களானே, எவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு. எவ்வளவு பெரிய ஏரியா பாருங்க. மலமலன்னு டெவலப் ஆயிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல பயங்கர வேல்யூ போகும். எப்படி குறைச்சி மதிப்பு போட்டாலும் பல கோடி ரூபாய் போகும். வக்கீல இடத்த காட்டிட்டல, அதோட விட்டுடு. கணக்க நான் போட்டுக்கிறேன். அங்கதான் கார் பார்க்கிங் வர அந்த ஏரியாவில். பாதி ஒர்க் ஃபினிஷ் ஆயிடுச்சுனே. ஆட்டம் சரியா? யாரு தெரியலையேக்கா. நம்ம கட்டடத்தை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. யாராவது ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கும்பா. பார்த்தா அப்படி தெரியல. யாருன்னு போய் பாரு. சரியா? யார் நீங்க? என்ன விஷயம்? எல்லாம் நம்ம ஆளுங்க தான் தம்பி. ஆமா, இந்த இடத்துக்கு போறப்போ ஒரு பொண்ணு இருக்காமே, யாராவது? பேர் கூட மேகலான்னு சொன்னாங்க. ஆமா, என் அக்கா தான். அந்த பொண்ணை கூப்பிடு தம்பி, அண்ணன் பார்க்கணுன்றாரு. யாரு? அக்கா உன்னதான் பார்க்க வந்திருக்காங்க. ஏதோ பேசணுமா? என்ன பார்க்கணுங்கிறாங்களா? யார் நீங்க? நீதான் ஓடி போன அந்த கலையரசோட பொண்ணாமா? ஆமா. நீங்க யாரு? ஆமா, இவ்வளோ பெரிய வேலைய நீ தனியாவே எடுத்து செய்யற? ஆமா சார். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யாரு? வேண்டியவங்க இந்த கட்டடத்துல பிளாட் வாங்குறதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. கலையரசன் ஓடி போயிட்டாரு, கட்டடம் வேற பாதியில நின்று போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீ வந்து எடுத்து செய்றியா? மேற்கொண்டு பணம் வேற கேட்குறேன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்கிறது என் பழக்கம். அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? நீங்க என்ன இந்த சிட்டி கமிஷனரா இல்ல இந்த ஏரியா டிஎஸ்பியா? ஹலோ, அதெல்லாம் எதுக்குமா? என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரி, உங்ககிட்ட சுமூகமா பேசி பணத்தை வாங்கி கொடுக்கலாமேன்னு வந்தேன். இப்பதான் வேலையை ஆரம்பிக்க போறோம். முடிச்ச உடனே தந்துடுறோம். வேலையை முடிக்கிறேன், வெங்காயத்தை உரிக்கிறேன்னு. ஏமா, இது என்ன விளையாட்டு புள்ள காரியமா? உங்க அப்பன் கலையரசே முடிக்க முடியாதுன்னு விட்டுட்டு போன காரியம் பொம்பளை புள்ள நீ வந்து எடுத்து நடத்துற. உன்னெல்லாம் நம்பி யாருமா பணம் கொடுப்பாங்க? பாக்குறதுக்கு நர்சரி ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்க. அது என்னோட பிரச்சனை சார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன காக்கா வடைய கவிட்டு போன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? எனக்கு வேண்டியவங்க 3 பேருக்கு உடனடியா பணத்தை செட்டில் பண்ணணும். உடனடியா கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். உடனே கொடுக்கலன்னா தான் கஷ்டம் உனக்கு, புரியுதா? என்ன மிரட்டுறீங்களா? ஏய், பணத்தை கொடுக்குற வழியா பாரு. ஐயா, இல்லைன்னா வணக்கம் ஐயா. எங்கய்யா இந்த பக்கம்? எல்லாம் ஒரு வேலையா தான் வந்தோம். ஆமா, நீ எங்க? ஐயா, நான் இங்கே தான் கலையரசு ஐயா கிட்ட கணக்கு பிள்ளையா வேலை பார்க்குறேன். பாப்பா ரொம்ப துள்ளுது. என்னங்க நீங்க? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்குமா? ஐயா கொஞ்சம் அந்த பக்கம் வாங்கய்யா, பேசலாம். ஐயா, அந்த புள்ள பாவையா, யாரு என்னங்கிற விவரம் தெரியாது. நீங்க கிளம்புங்க, நான் அதுகிட்ட சொல்லிடுறேன். சொல்லிடுறியா? சொல்லிடுறேங்க. ஆக்க பாவமா இருக்கியா? பார்த்து பிரச்சனை இல்லாம முடிச்சுக்க சொல்லு. ஐயோ, எந்த பிரச்சனை இருக்காதுயா, நீங்க கிளம்புங்க, நான் பேசிக்கிறேன். துண்டு குட்டடே.
நடக்கு பிள்ளை? என்னமோ மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. யார் அவங்க? நீங்க என்னமோ அவங்க கிட்ட பவ்யமா பேசிட்டு இருக்கீங்க? அம்மா அவர் பேர் தான் தியாகு. இந்த ஏரியாவில் அவர் பேச்சு மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாதுமா. ரவுடியா? ஐயோ அதுக்கு மேலம்மா ரொம்ப பவரான ஆளு. அந்த 3 கஸ்டமரும் இவர்கிட்ட போவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க கையில காலில் விழுந்தாவது தடுத்திருப்போம்மா. நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அவங்களுக்கு என்ன அப்படி கொம்பா முளைச்சிருக்கு? அம்மா நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கம்மா. அந்த ஆளு பவரை பத்தி உனக்கு தெரியாதுமா. நீங்க போங்க. என்னம்மா? நீங்க போங்கம்மா. ஐயா வாச்சையா நீங்க போங்கம்மா. அடேங்க அப்பா, என்ன அனிதா? தயங்கி தயங்கி வீட்டுக்கு வந்த மேக்கலாவா நீ? இப்போ இவ்ளோ தெளிவா, உறுதியா, தைரியமா? என்ன பண்றது அனிதா? மாறிதானே ஆகணும். மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.